ஓகே சார். இப்போ பிரச்சாரம் எல்லாமே போயிட்டு இருக்கு. இப்போ தாவேக்கால வந்துட்டு விஜய் அவர்களும் பிரச்சாரம் நெறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. சவுத்ல அதாவது தமிழ்நாட்ல வந்துட்டு மெயினா சென்னையில தான் அவருக்கு நெறைய கூட்டம் வரும். சவுத் தமிழ்நாட்ல வராது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலியில அப்படி நெறைய நான் கூட்டம் பார்க்கல. வந்ததுன்னு எல்லா ஊர்லயும் கூட்டம் வருது. அவர் ம். போற ஊர்ல வர்ற கூட்டம் வந்து அந்த மாவட்டத்து கூட்டம் மட்டும் இல்லைங்கிறது தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ம். ஒரு இப்ப திருநெல்வேலிக்கு வராருன்னா, தென்காசி, தூத்துக்குடி, நாகர்கோயில்னு மற்ற மாவட்டங்கள்ல இருந்து வந்து குமியுறாங்க. விஜய பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் தான். ம். பெரிய கொள்கைகளை சொன்ன கொள்கை தலைவரா மாறிட்டாரா? இல்ல. ம். பிரபலமான நடிகர், மிக பிரபலமான நடிகர். நாம ரசிக்கிற, ஆராதிக்கிற ஒரு நடிகர் வராருன்னா, எல்லாரும் வந்து அப்படி பாய்ஞ்சு போறாங்க தான். இது ஓட்டா மாறுமா? மாறும். ம். ஆனா மொத்த ஓட்டே அவ்வளவுதானான்னு எனக்கு சொல்ல தோணுது. ம். ஏன்னா பொதுமக்கள் முகம் சுளிக்க வைக்கிற மாரி விஜய் தன்னுடைய அலட்சியம், திமிர்த்தனம் இதையெல்லாம் வேற வேற வடிவங்கள்ல, வார்த்தைகள்ல காட்டுறாரு. ம். ஒரு நாள் இப்ப பிரச்சாரமே எங்களுக்கு பண்றதுக்கு அனுமதி குடுக்க மாட்றாங்கன்னு ஒரு நாள் குற்றச்சாட்டு சாட்டுனாங்களா? திமுக சதி செய்கிறதுன்னாங்க. சரி அனுமதி குடுத்துட்டா எந்த காரணமும் சொல்லாம பிரச்சாரம் ரத்து, ரத்து, ரத்துன்னு அறிக்கை வந்துட்டே இருக்கா? என்ன ரத்து? உடம்பு சரியில்லையா? நல்லா இல்லைன்னா சொல்லுங்க நானும் சேர்ந்து ப்ரே பண்றேன். தமிழ்நாட்டு மக்கள் ப்ரே பண்ணுவாங்க. இல்ல அடுத்த நாள் வந்து ரொம்ப வீரியமா பேசுறாரு. அப்ப நேத்து எங்கெங்க போனீங்க? சொல்ல மாட்டேன். ஏன் பிரச்சாரம் ரத்து? சொல்ல மாட்டேன். உங்க கட்சிக்காரன் ரூ. 100 ரூ. 1000 ரூ. 1,00,000 செலவு பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டு காத்துட்டு இருக்கிறான். ரத்துன்னு சொன்னா அந்த உழைப்பு என்ன ஆகுறது? இப்ப ரத்துங்கிறது இவர் சைடுல தான் சொல்றாங்களா? இல்ல போலீஸுமே நெறைய பேர் வந்துட்டு இல்ல, இல்ல. நீங்க எங்களுக்கு முதல்ல தவறா புரிஞ்சுக்காதீங்க. ம். அனுமதி குடுத்த இடங்களில் தான் ரத்துன்னு அவங்க சொல்றாங்க. இல்லாட்டி ம். அனுமதி கிடைக்கவில்லைன்னு எங்கேயாவது ஒரு அறிக்கை வந்திருக்கா அதற்கு பிறகு? ம். வரல. அப்பயும் கூட என்ன சொன்னாங்க? 48 மணி நேரம் முன்னாடி ஆன்லைன்ல போடுங்க. அனுமதி குடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ம். டைம் மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ம். ஏன்னா, இன்னைக்கு ஸ்டாலின் வந்துட்டு போறாரு, எடப்பாடி வர்றாரு. இல்ல விஜய் வர நேரத்துல வேற யாருக்கும் குடுத்துறக்கூடாது அப்படின்னு போலீஸ் பாதுகாப்பு குடுக்கணும் இல்லங்க. நம்ம 1000 ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு 1000 கதை பேசலாம் நம்ம. அது சரி இல்ல, இது சரின்னு. அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். இருக்கிற போலீஸ வச்சு ஓரளவுக்கு பாதுகாப்பு குடுக்கணும்னா, அந்த டயத்த பிரிச்சுக்கிட்டு குடுப்பாங்க. சரி அவர் வந்து போன பிறகு 1/2 மணி நேரம் ஆகும் இந்த ஊர தாண்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு குடுங்கப்பா. அப்படின்னு அந்த காவல்துறை லோக்கல் அதிகாரிகள் முடிவு பண்ணி ஒப்புதல் குடுத்தா தேர்தல் ஆணையம் அந்த அனுமதிய குடுக்குது. ம். இப்படி கொடுக்கப்பட்ட ஊர்ல தான் ரத்துன்ற வார்த்தை வருது. இல்லாட்டி எங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் எங்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள்ன்னு இந்நேரம் கத்தி குமிச்சிருப்பாங்க. குடுத்தா வர்றதில்ல. அப்படி ஏன் குடுக்கலைன்னா, அத உண்மைய சொல்றதில்ல. பொய் சொல்றது. ஒழுங்கா அப்ளிகேஷன் நிரப்பி குடுத்தா தானங்க அவங்க அனுமதி குடுப்பான். நாங்க போற நேரம் பார்த்து பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. பெரம்பூர்ல மொத சொன்னது அவரு. அந்த பள்ளத்த மூடுனது யாரு? பினராயி விஜயனா? உங்க பாஷையில அதே ஸ்டாலின் தானே மூடுறாரு. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். அவருக்கு அந்த அதிகாரம் இல்ல. காபந்து அரசு என்னைக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சோ தேர்தல் இத்தனாம் தேதி, இத்தனாம் தேதின்னு அந்த பிரஸ் மீட் நடந்த நிமிஷத்துல இருந்தே அரசுக்கு அதிகாரம் கிடையாது. எல்லாம் அந்த டோட்டல் செட்டப் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டுக்கு போயாச்சு. அப்புறம் திமுகன்னு இழுத்துட்டு வந்தீங்கன்னா